அனைவருக்கும் வணக்கம். மேசராசி அன்பர்கள் 26/4/2026 முதல் 2/5/2026 வரை, சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை உண்டான இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன். மேச ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பு. சூரிய பகவான் உச்சம், புதன் ஆதிக்கத்தோட புத பகவான் இணைந்து செயலாற்று கொண்டு இருக்கிறார். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் தன பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலம். தனம் 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 பணம் வேணும், சம்பாதிக்கிறோம், கையில நிக்கணும். அது எத்தகைய பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 2ஆம் இடம் நல்ல கிரகங்கள் இருந்தால் தன பிராப்தம் அதிகரிக்கும். இப்ப 2ஆம் இடத்துல சுக்கிரன் அணிவகுத்து நிற்கிறக்கூடிய கிரகங்கள், இப்ப 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் 2லே அமர்ந்து ஆட்சி பலத்தோட சுக்கிர பகவான் இருக்கும்போது, 5ஆம் இடத்துல கேது சந்திரன் சற்று மனசோர்வு கொடுக்கும். கேது சந்திரன் சேர்ந்தாலும் மனசோர்வுக்கு ஆளாகும். டிப்ளஸ் மென்டாலிட்டி கொடுத்துக்கிட்டே போகும். ஏதேனும் ஒரு சிந்தனை, ஏதேனும் ஒரு கற்பனை, இதெல்லாம் உருவாகக்கூடிய காலம். சனி வேற 7ஆம் சனி, விரைய சனியாக இருக்குது. இப்போ தனம் உண்டு, விரைய சனியால நம்மளுக்கு என்ன பாதிப்பு? செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன் 12ல செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் போது இது ஒரு குறைபாடு. அப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இருக்கும் இடமிருந்து தன்னுடைய களத்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது திருமணம் கைகொடுக்கும் தன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனை தீர்வுக்குண்டான வழி கிடைக்கும். நிலம் புலங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஏதேனும் ஒரு வகையில குடும்பத்துல பிரச்சனை இருந்தா அது பெருசு ஆக்காம இருப்பதே இந்த காலத்துல சிறந்தது. இந்த காலத்துல குடும்ப பிரச்சனை பெருசா ஆக்கக்கூடாது. கொஞ்சம் சற்று பொறுமையாக இருக்கணும். அட்வைஸ்கிற பேர்ல கூட நம்ம யாருக்கும் அறிவுரை சொல்லாமல் இருப்பது சிறந்தது. யாருக்காவது நம்ம அறிவுரை சொன்னா இதுவே அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல பாதிப்பு உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் போது, சுக்கிரன் 2ஆம் இடத்துல, சுக்கிரனை கடந்துதான் குருவை நம்ம தொட முடியும். அப்ப குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் முயற்சிகளுக்கு சற்று தாமதம் உண்டாகும், தொய்வு உண்டாகும். கேதுவட சேர்ந்த சந்திரன், ஆகவே சற்று நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. திங்கட்கிழமை மேல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஆகவே சற்று கவனத்தோட இருந்து செயலாற்றுவது சிறந்தது. ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். உங்க முயற்சி எதுவாக இருந்தாலும் அவர் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு தடைகள் வந்தாலும் அகற்றக்கூடிய தன்மை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு பக்கம் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்குது. மனதில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு குறைபாடாகவே செயல்படுது. எது செய்தாலும் குறை காண்றாங்கள. நான் நல்லா தான் செய்கிறேன், நான் நல்லா தான் நடந்துக்கிறேன், நான் நேர்மையா இருக்க நினைக்கிறேன், எனக்கு இருக்க விட மாட்டேங்கிறாங்க, நான் பேச எல்லாமே குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் எந்த வேலை செஞ்சாலும் குறை சொல்றதுக்கே சில பேர் தயாராக ஆயிட்டாங்க. அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும், இதெல்லாம் நான் சந்திக்க வேண்டி இருக்குது. அதெல்லாம் சந்திப்பு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் கொடுக்குது. இருப்பினும் உங்களுக்கு ராசியில சூரியனும் புதன் சேர்ந்து இருக்கும்போது பிசிக்கல் மென்டாலிட்டி, சுய கட்டுப்பாடு உருவாகும். தன்னைத்தானே உணர்தல் தன்மை சொல்லுவோம். தன்னைத்தானே உணர்தல் தன்மை அப்படிங்கும்போது இது நேர்மையான பாதையில சென்றால் அவர்களுக்கு தொல்லைகள் உருவானாலும் இவர்கிட்ட நான் இப்படிதான் நடந்துக்கணுங்கிறது அவங்க உறுதியாக செயலாற்ற தயாராயிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம். மேசராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் மேன்மை அடைகிற உண்டான தன்மை உருவாகும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு பெரிய தொழில் உருவாகக்கூடிய தன்மை அத்தனை கொடுக்கும். 7ஆம் சனி காலத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளணும். சனி பகவான் பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது அவருடைய காலம், அவருடைய கடமை சரியாக முறையில் அவர் செய்து கொடுப்பவர் சனி பகவானே.
சனி பகவான் 7.5 சனியாக இருந்தாலும் அவருடைய கடமையில தவறாம செயலாற்றக்கூடியவர். கடமை யார் தவறாக பயன்படுத்துகிறார்கள் கண்டறிந்து அதற்குண்டான தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ஆகவே இதெல்லாம் நம்ம சனி கண்டு அஞ்சுவது காரணம், நேர்மையற்ற செயலாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அஞ்சணும். நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் அஞ்ச தேவையில்லை. சனி பகவான் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அஞ்சா நெஞ்சம் படைத்தவரை சொல்லுவாங்க அதுக்கு. அப்ப அந்த தைரியத்தை அந்த சனி பகவானே கொடுத்துருவார். அவை உங்களுக்கு விரை சனியாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல சனி ஆதிக்கத்தோட செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் மனக்குழப்பம் கொடுக்கும் தவிர பொருளாதார சிக்கல் கொடுக்காது. உங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி அடையக்கூடிய காலம். சுக்கிரன் 2ஆம் இடத்துலையும் கேதுவோட சேர்ந்த சந்திரனால உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை கொடுக்கும். ஏதேனும் நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பொறுப்பு அத்தனையும் நிறைவேறும். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் மன சாந்தி கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நீண்ட காலமாக பேசாம இருந்தாங்க, இந்த வாரம் பேசிட்டாங்கனாலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். நீண்ட காலம் நம்மளுக்கு பகையாக இருந்த உறவு இணைந்தாலும் எவ்வளவு பெரிய இன்பம் அத்தனையும் கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது நிதானித்து செயலாற்றும் போது கைமேல் பலம் கொடுத்து வருவார். ஆகவே சற்று மனம் தளராமல் உங்களுடைய பிரார்த்தனையில மட்டும் கவனம் செலுத்தி தான தர்மங்கள்லாம் செய்து வரும்போது சனி திருப்தி ஆகும். ஏழை எளியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்து வரும்போது சனி பகவான் திருப்தி ஆகும். ஆகவே நிறைய ஆலயம் சென்று வழிபாடு செய்வதோடு இது போன்ற உபகரணம் உதவிகள் செய்து வரும்போது இறைவனே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அவை 7.5 சனி கண்டு நீங்க அஞ்ச தேவையில்லை. நீங்க ஆலயம் சென்றால் பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. எந்த ஆலயம் சென்றாலும் அந்த இறைவனை சற்று நேரம் உற்று பார்த்து உங்க மன சுமை அனைத்தும் அவருடைய ஒப்பினம் செய்யுங்க. அவருடைய ஒப்பினிங் கேட்கணும். இறைவன்கிட்ட பேச கத்துங்க. இறைவன்கிட்ட பேச 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 உங்களுக்கு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது பேர் தான் அகம் பிரம்மாசின்னு சொல்றோம். அந்த அகத்துல இறைவனை குடிக்கொள்ள வச்சா உங்களுக்கு விடைகள் தானாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். குரு பகவானால் உங்களுக்கு சற்று முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவாகும் உங்க 5ஆம் பார்வையாக உங்க 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் திருமண பாக்கியம் கூடக்கூடிய தன்மை, கல்வி அறிவு அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். புதன் சேர்ந்திருப்பதால் நல்ல படிப்பு உண்டாகும். கலைத்துறைகள் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு தன்மதிப்பு உண்டாகும். பேர் புகழ் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். விட்டு போன வேலைகள்லாம் மீண்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய தன்மை அதுவும் கொடுக்கும். ஆகவே இதனால் நம்மளுக்கு பெரிய ஆதாயம் உண்டாகும். புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய தன்மை, இடம் மாற்றம் கொடுக்கும். தொழில் மாற்றம் உண்டாகும். நம்ம இந்த இடம் வேண்டாம், வேற இடம் போகணும் அப்படின்னு நீங்க எண்ணி இருந்தால் இந்த காலத்தை நீங்க மாற்றம் செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய தன்மை உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும் இந்த காலத்தில். ஆகவே இந்த நேரத்தில் நீங்க முருகப்பெருமானை சிவபெருமானை வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்து வரும்போது பரிகாரமாக அமைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா. வாழ்க.